மர்மங்கள் நிறைந்த அகத்தியர் ஆசிரமம். பல வருடம் குகையில் தவம் புரிந்த கலியுக சித்தர். அகத்தியர் அருளால் நோயை போக்கும் குமாரசாமி சித்தர். அகத்தியரோட அருளால நினைச்சதை எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க முடியும்னு சொல்ற ஒருத்தரை தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இவர் பௌர்ணமி பூஜை மூலமா அகத்தியரை நேரா வரவழைச்சு மருத்துவ உலகமே திண்டாடுற சகல வியாதிகளையும் குணப்படுத்துறாரு. திருமண தடைகளை நீக்கி வைக்கிறாரு. அகத்தியர் அருளால குழந்தை பாக்கியம் இல்லாம அவதிப்படுறவங்களோட பிரச்சனைய நிவர்த்தி செஞ்சு வைக்கிறார். இப்படி இவர் பல அதிசயங்களை செஞ்சுக்கிட்டு வரதா எங்க டீமுக்கு தகவல் வரவே நாங்க அவரை தேடி போக தயாரானோம். பல வருடங்களாவே வெளி உலகம் காணாத ஒரு சித்தரா அகத்தியரோட ஆற்றலால இங்க வர்ற மக்களுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு வராரு குமாரசாமிகள். பொதிகை மலையில அமைஞ்சிருக்கிற அகத்தியர் பீடம் போலவே இந்த அணுவாவி மலையடி வாரத்துல ஒரு அகத்தியர் பீடம் அமைக்க அகத்தியரே இவரோட குருநாதர் தவத்திரு காட்டுசாமிகள் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இவரு அகத்தியரோட ஆசையால அமைச்சதுதான் இந்த அணுவாவி அகத்தியர் ஆலயம். இந்த அணுவாவி மலை பல மர்மங்களுக்கும் பல அதிசய நிகழ்வுகளுக்கும் பேர் போன ஒன்னா பார்க்கப்படுது. இந்த அணுவாவி மலையில அமைஞ்சிருக்கிற சுப்பிரமணியர் கோவில் பல நூறு வருடங்களை கடந்து பழமையான கோவில்னு இங்க வர்ற மக்கள்ல ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த அணுவாவி மலையில இங்க அமைஞ்சிருக்கிற அகத்தியர் ஆசிரமம் மூலமா உலக அளவுல தெரிஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை. சிவாய நமோ நம சிவாய அகத்தீஸ்வராய நம சிவாய நமோ நம சிவாய அகத்தீஸ்வராய நம. கோயம்புத்தூர்ல இருந்து சரியா 16 கிலோமீட்டர் தூரத்துல பெரிய தடாகம் பகுதியில இயற்கையோட அரவணைப்புல ரம்மியமா அமைஞ்சிருக்கு இந்த அணுவாவி மலை. இந்த மலையோட அடிவாரத்தை அடையறதுக்கு முன்னாடியே அனுமனோட கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை மேல அமைஞ்சிருக்கிற சுப்பிரமணியர் கோவில்ல கிட்டத்தட்ட 1000 படிகளை கடந்துதான் அடைய முடியும். மலைக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த மலை மேல அமைஞ்சிருக்கிற சுப்பிரமணியர் கோவில்ல கிட்டத்தட்ட 1000 படிகளை கடந்துதான் அடைய முடியும். ராமாயணத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர்ல அடிபட்டு மூர்ச்சையான லட்சுமணனையும் வானர வீரர்களையும் காப்பாத்த அனுமன் சஞ்சீவி மலையில இருக்கிற மூலிகையை எடுக்க போய் அது அவருக்கு மறந்து போயிடவே அனுமன் சஞ்சீவி மலையவே பேத்து எடுத்து போனதா ஒரு கதை வரும். இப்படி அனுமான் சஞ்சீவி மலைய தூக்கிட்டு போறப்ப அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கவே முருகன் அனுமனோட தாகத்தை தீர்க்க தன்னோட வேளால தரைய பொளந்தாருன்னோ, அதனால அணுவாவி மலைக்கு பகுதியில ஒரு சுனை ஏற்பட்டு அந்த நீரால அனுமானோட தாகம் அடங்கினதாவும் ஒரு கதை மக்களால நம்பப்படுது. அணு என்றால் அனுமன், வாவி என்றால் நீரூற்று. இதனாலேயே இந்த மலைக்கு அனுமன் தாகம் தீர்த்த மலைன்னு, அதாவது அணுவாவி மலைன்னு பெயர் வந்தது. அணுவாவி மலையடி வாரத்துல
அகத்தியருக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது. நீளமான முடியும், கையில கமண்டமும், காவி வேட்டியோட, முகம் பூரா திருநீர் பூசிக்கிட்டு பார்க்கவே அகோரி போல காட்சி அளிச்சாரு ஒருத்தர். அவர் பேருதான் தவத்திரு குமாரசாமிகள். இந்த ஆசிரமத்தை உருவாக்குன காட்டுசாமிகளோட முதன்மை சீடரும் அவரோட அண்ணன் பையனும் இவர்தான்னு தெரிய வந்துச்சு. இவரை பார்க்க பல ஊர்கள்ல இருந்தோம், பல நாடுகள்ல இருந்தோம் மக்கள் வந்திருந்தத நம்மளால அங்க பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 75 வருஷங்களா ஒவ்வொரு பௌர்ணமியும் அகத்தியருக்கு நடத்தப்படுற மூலிகை பூஜையால இந்த இடமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட விளங்கிட்டு வருதுன்னு இங்க வர்ற மக்களும் சரி, இந்த பூஜையில கலந்துக்கிற மக்களும் சரி ரொம்பவே நம்புறாங்க. இங்க அனுபவி சுப்பிரமணி கோயில் அடிவாரத்துல அகத்தியர் திருக்கோயில் இருக்கு. அங்க காட்டு சுவாமிகள் பெரும் பிரபலமாக பௌர்ணமி பூஜைகள்லாம் வழிபாடுகள்லாம் செஞ்சு படிப்படியாக எல்லாருடைய கர்ம விமோச்சனங்களும் நடந்து இங்கே எல்லாரும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் கேட்கவே மாட்டோம். ஒவ்வொன்றும் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு திருமணமாகி விட்டது, புத்திரபாகியம் கிடைத்து விட்டது, கர்ம விமோச்சனம், தொழில் கூட சகலமும் எங்களுக்கு நடந்தது என்று அவங்க பௌர்ணமி பூஜை மட்டும்தான் செய்வாங்க. சகலமும் அதில் நிறைவேறுங்க. இந்த அகத்தியர் ஆசிரமத்தை உருவாக்க முழு முதற் காரணமா இருந்தது ராமசாமி கவுண்டர். அவருக்கு அப்புறமா தான் தவத்திரு காட்டுசாமிகள் இந்த ஆசிரமத்தை நிர்மாணம் செஞ்சிருக்காங்க. கரூர் மாவட்டம் சின்ன கிணத்துப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த காட்டுசாமிகள். இவரோட 15வது வயசுலேயே இவருக்கு இறை வழியில ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. அந்த வயசுல அவரு பல கோவில்களுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம கைலாய மலை, ரிஷிகேஷ்னு போய் தியானம் மேற்கொண்டிருக்காரு. அப்பதான் அங்க ஒரு குகையில அகத்திய முனிவர் காட்சி அளிச்சு இவருக்கு தீட்சையும் கொடுத்திருக்காரு. அகத்தியரோட வாக்குப்படி உத்தர கைலை, மத்திய கைலை, தட்சண கைலைன்னு அழைக்கப்படுற 3 கைலாய மலைகள்லையும் தவம் இருந்து அகத்தியரோட தரிசனத்தை பெற்றிருக்காரு காட்டுசாமிகள். கடைசியா காட்டுசாமிகள் அனுவாவி மலையில இருக்கிற சுப்பிரமணியர் கோவிலுக்கு வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு குகையில ஏறத்தாழ 12 வருஷங்கள்ல சாப்பாடு தண்ணீர் எதுவுமே எடுத்துக்காம கடும் தவம் புரிஞ்சிருக்காரு. இவரோட இந்த தவ வலிமையால அகத்தியரும் முருகப்பெருமானும் காட்சி அளிச்சதோட அனுவாவி மலையடிவாரத்திலேயே தனக்கு ஒரு கோவில் கட்டணும்னு கேட்டிருக்காரு அகத்தியர். இப்படிதான் உருவாயிருக்கு அனுவாவி அகத்தியர் ஆசிரமம். எங்களுடைய 3 தலைமுறையாக அகத்தியருடைய வழிபாட்டில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பக்தர்கள், எங்களுக்கு சீடர்களும் உறுதுணையாக இருந்து இந்த சேவைகளை எல்லாம் இந்த ஆசிரமத்திற்காக செய்து வருகிறார்கள். இறைவனுடைய அருள் எங்கெங்கும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் இருக்கும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். அகத்தியர் மிகப்பெரிய சித்தர், சிவபெருமானுடைய மறு அவதாரமாக விளங்கியவர் தான் அகத்திய மாமுனிவர். அகத்திய முனி சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான சித்தரா விளங்கிட்டு வர்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அனுவாவி மலை அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போறப்ப சிதறி விழுந்ததா நம்பப்படுது. இப்படி சிதறி விழுந்த இந்த மலையில ஏகப்பட்ட மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு. பெரும்பாலும் சித்தர்கள் மூலிகைகளை வச்சுதான் பல மடங்கு ஆற்றலோட விளங்கிட்டு வராங்க. இந்த மூலிகைகளோட சக்தியாலேயே அவங்க இயங்கிட்டு வராங்க. அதனாலதான் சித்தர்கள் பெரும்பாலும் மூலிகைகள் நிறைஞ்ச அடர்ந்த காட்டு பகுதியையே தங்களோட வசிப்பிடமா தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிதான் இந்த அனுவாவி மலைப்பகுதியையும் அகத்தியர் தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரும்பாலும் சித்தர்கள் கடவுள்களுக்கே சில நேரங்கள்ல உதவி இருக்காங்க. அது போல மக்களும் கஷ்டங்கள் வர காலங்கள்ல உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்றைய நவீன யுகத்துல எவ்வளவோ அதிநவீன மருத்துவம் வந்திருந்தாலும்
மருத்துவத்தாலேயே குணப்படுத்த முடியலன்னு கைவிடப்பட்ட பல வியாதிகளை சித்தர்களோட சித்த மருத்துவம் மூலமா குணப்படுத்திடலாங்கிறது தான் உண்மை. வணக்கம், நமச்சிவாயம். நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக இங்கே அகத்தியர் ஆசிரமம் வந்துட்டுருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் அகத்தியர்கிட்ட பூ கேட்பேன். அவர் உடனே எனக்கு பூ கொடுப்பாரு. அந்த விஷயமும் நல்லபடியாக எனக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. என் சிஸ்டர் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குரு பூஜை அப்போ திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுலேருந்து 2 மாதத்தில் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிச்சிச்சு. அகத்தியரோட ஆற்றலால இங்க வர்ற மக்களுக்கு குணப்படுத்த முடியாத பல நோய்களை குணப்படுத்தி அதிசயம் செஞ்சிருக்காரு தவத்திரு காட்டுசாமிகள். இங்க நோய்களை குணப்படுத்திட்டு போறவங்க ஏராளம். ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்க நடக்கிற 108 மூலிகை காப்பு அபிஷேகம், 36 நதி நீர்ல செய்யற அபிஷேகம் மூலமா அகத்திய முனிவர் நேர்ல மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வர்றத இங்க வர பல நூறு மக்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டு வர காட்டுசாமிகள் தனக்கு அப்புறமா இந்த சேவையை தொடர தேர்ந்தெடுத்தது அவரோட அண்ணன் மகன் தவத்திரு குமாரசாமிகளை தான். கிட்டத்தட்ட 40 வருஷங்களா காட்டுசாமிகள் கூட இருந்து அவரோட முதன்மை சீடரா அவர்கிட்ட தீட்சை வாங்கி இன்னைக்கும் கஷ்டம்னு வர மக்களுக்கு ஆசி வழங்கிட்டு வராரு குமாரசாமிகள். பெரும்பாலும் குமாரசாமிகள் இந்த அகத்தியர் ஆசிரமத்தை விட்டு வெளியே வர்றதே இல்லை. அப்படி ஏதோ ஒரு முக்கிய காரணத்துக்காக வெளியே வந்தாலும் குளிச்சிட்டு தான் உள்ள மறுபடியும் போறாருங்கிற செய்தி எங்க டீமுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. நாங்க இவரை சந்திக்க போன அன்னைக்கு பௌர்ணமி பூஜைக்கான ஏற்பாடுகள்ல குமாரசாமிகளும் அவரோட சீடர்களும் மும்முரமா இருந்தாங்க. பூஜைக்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் தீவிரமா இருந்தாலும் குமாரசாமி தியானம் செய்யவும் அவரோட சீடர்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அனுவாவி மலையடிவாரத்துல நிசப்தமா அமைஞ்சிருக்கிற இந்த அகத்தியர் ஆசிரமம் காட்டுசாமிகளால கண்டெடுக்கப்பட்ட சொர்க்கம்னே சொல்லலாம். குமாரசாமி ஆசிரமத்தை விட்டு வெளியே வராததால அவர் தியானம் செய்யறது அவரோட ஆசிரமத்துக்குள்ளேயே தான். அவர் தியானம் செய்யறப்ப எந்த இடையூறும் இருந்துடக்கூடாதுன்னு அவரோட சீடர்களையே வெளியே போக சொல்லிடுவாராம். கையில கமண்டலம், சடை பின்னிய தலைமுடி, முகம் முழுதும் திருநீரு, மான் தோல் மேல அமர்ந்து தியானம்னு அவரை பார்க்கவே ஒரு அகோரி மாதிரி இருந்தாலும் அவர் ரொம்பவே சாதுவா காட்சியளிச்சாரு. அவரு தியானம் பண்றத படம் பிடிக்க எங்க குழு கேட்டப்போ ஆசிரமத்துல அவரோட சீடர்கள் மறுத்தாங்க. அப்புறமா குமாரசாமிகள் சம்மதம் தெரிவிச்சாரு. அவரை தொந்தரவு செய்யாம அமைதியா படம் பிடிக்க முடிவு செஞ்சோம். பல முத்திரைகளை பயன்படுத்தி தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு குமாரசாமிகள். இப்படி தவம் செய்யறப்ப அனுவாவி மலையில சுப்பிரமணியர் கோவிலுக்கு வடக்கு பக்கமா அமைஞ்சிருக்கிற குகைக்கு இவரோட ஆன்மா போயிட்டு வரும்னு ஒரு தகவலும் கேள்விப்பட்டோம். இந்த பௌர்ணமி பூஜைக்கு அகத்தியர் அருளும் தன்னோட குருநாதர் காட்டுசாமிகளோட அருளும் கிடைக்க அவர் இந்த தியானத்தை செய்யறாருன்னு கேள்விப்பட்டதும் எங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. கொஞ்ச நேரம் தியானத்துக்கு அப்புறம் சகஜ நிலைக்கு வந்தாரு குமாரசாமிகள். இந்த பௌர்ணமி பூஜைக்கான வழிமுறைகளை அகத்தியர்கிட்டையும் காட்டுசாமிகள் கிட்டையும் கேட்டுட்டதா அவர் சொன்ன விஷயம் எங்களுக்கு இன்னும் பிரமிப்பா இருந்துச்சு. தியானம் முடிஞ்சு அகத்தியருக்கான பூஜைகள் நடத்த ஆயத்தமானாரு குமாரசாமிகள். நாங்களும் அவரோட அடுத்த பூஜைகளை படம் பிடிக்க தயாரானோம். இந்த அகத்தியர் ஆசிரமத்துல அகத்தியர் பீடத்தோட இன்னும் 17 சித்தர்களோட சிலைகளும்
தனியா நிறுவப்பட்டிருந்தது. அதோட ஒரு சிவலிங்கமும் நிறுவப்பட்டிருந்தது. குமாரசாமிகள் கிட்ட பேசினப்பதான் காட்டுசாமிகளோட சமாதியும் இந்த ஆசிரம வளாகத்துக்குள்ளேயே இருக்குங்கிறது தெரிய வந்துச்சு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இங்க அகத்தியருக்கு நடக்கிற பூஜையில கண்டிப்பா அகத்தியர் ஏதோ ஒரு ரூபத்துல காட்சி அளிப்பாருன்னு சொன்னாரு குமாரசாமிகள். இப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே எங்க கேமராமேன் அந்த காட்சியை பார்த்துட்டு கேமராவை திருப்பினாரு. அங்க ஒரு மயில் ஆசிரமத்துக்கு பக்கத்துல வந்ததை நாங்க படம் பிடிச்சோம். பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் உயிரினங்கள் இருக்கிறது சகஜம்தானே அப்படின்னு உங்களை போலதான் நாங்களும் நினைச்சோம். அப்போதான் குமாரசாமிகள் சொன்னது எங்க நினைவுக்கு வந்தது. பெரும்பாலும் சித்தர்கள் எப்பவுமே நேரடியா எல்லாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரூபத்துல தான் அரூபமா காட்சி அளிப்பாங்கன்னு சொன்னது நினைவுக்கு வரவே இந்த மாதிரி அரூப காட்சிகள் பௌர்ணமிகள்ல மட்டும் தென்படுறது தான் இங்க உள்ள தனி சிறப்பேன்னு இங்க வந்தவங்க சொன்னாங்க. அண்ணன் குமாரசாமி இப்போ எல்லாருக்கும் வழிகாட்டுதலாக இருந்து நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு குருவாகவும் இருந்து சித்த மருத்துவமும் அளித்து நான் எல்லா மக்களுக்கும் சிறப்பாக வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பௌர்ணமியில அகத்தியர் எங்களுக்கு மயில் ரூபத்துல காட்சி அளிச்சிருக்காருன்னு நம்பி நாங்க அடுத்த கட்டமா பௌர்ணமி பூஜைக்கு தயாரானோம். இந்த பௌர்ணமி பூஜையில அகத்தியருக்கு அபிஷேகம் செய்யறப்ப அவரோட முகம் பல வடிவங்கள்ல காட்சி அளிக்கிறதா குமாரசாமிகள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதை நாங்க உன்னிப்பா படம் பிடிக்க ஆரம்பிச்சோம். அதை தொடர்ந்து 17 சித்தர்களுக்கும் பூஜை நடத்தப்பட்டுச்சு. 108 மூலிகைகளும் 36 நதி நீர்களும் பூஜைக்கான இடத்தை அலங்காரம் பண்ணுச்சு. இந்த பௌர்ணமி பூஜையில கலந்துகிட்டா நாம வேண்டது அப்படியே நடந்துடும்னு அங்க வந்த பக்தர்கள் சொல்றத எங்களால பார்க்க முடிஞ்சது. இப்படி உடல்நிலை சரியில்லைன்னு வர்ற மக்களா இருந்தாலும் சரி, திருமண தடை, குழந்தை இல்லைன்னு வரவங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக இங்க இந்த பௌர்ணமி பூஜையில கலந்துகிட்டு வீட்டுக்கு போகும்போதே நல்ல செய்தி வந்ததா சொல்றாங்க. மூலிகை காப்பால பண்ற இந்த யாகம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வா அமைகிறது உண்மையாவே பிரமிப்பானதா இருக்குது. இந்த பௌர்ணமி பூஜையில பயன்படுத்தப்படுற இன்னொரு முக்கியமான பூஜை பொருளை குமாரசாமிகள் காட்டினாரு. ஓம் சிவாய நமக. சிவாய நம. ஓம் நமச்சிவாய. பொதுவாவே சித்தர்கள் தங்களோட சித்த ரகசியங்களை குறிப்புகள் மூலமா அவங்களோட சீடர்களுக்கு சொல்லிட்டு போவாங்க. அது போலதான் காட்டுசாமிகள் இந்த பௌர்ணமி பூஜை பண்றப்ப அவருக்கு அகத்தியரோட அருளால செஞ்ச ரசமணிகளையும் பூஜையில வச்சு வழிபட்டாங்க. இந்த ரசமணி சகல விதமான நோய்களை தீர்த்து வைக்கிற ஒன்னா பார்க்கப்படுது. சித்தர்கள் ரசமணி கட்டுறது, இரும்ப பொன்னாக்குறது, கூடு விட்டு கூடு பாயறதுன்னு பலவித சித்து விளையாட்டுகளை செஞ்சிருக்காங்க. இந்த கலைய அகத்தியர் மூலமா காட்டுசாமிகள் கத்து வச்சிருக்காரு. அதனாலேயே இங்க தீர்க்க முடியாத நோய்களை தீர்த்து வைக்க முடியும்னு இங்க வர்ற மக்கள் பல பேர் நம்புறாங்க. பௌர்ணமி பூஜைக்கு தயாராகிட்டு இருக்கிறப்ப அங்க வந்த மக்கள் பலரும் குமாரசாமி கிட்ட அவங்களோட குறைகளை சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. குமாரசாமியும் அந்த மக்களுக்கு அவங்களோட கஷ்டங்களை கேட்டு அதற்கான வழிகளையும் சொல்ல ஆரம்பிக்க அங்க வெளிநாடுகள்ல இருந்தோம் ஒரு சிலர் வந்திருந்தத எங்களால பார்க்க முடிஞ்சது. திடீர்னு ஒருத்தர் அவரோட செல்போன்ல வீடியோ கால் போட்டு குமாரசாமிகள் கிட்ட கொடுத்தாரு. நாங்களும் என்னன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமா இருந்தோம். அப்பதான் வெளிநாட்டுல இருக்கிற மக்களும் வீடியோ கால் மூலமா அவங்களோட குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. அந்த குறைகளை கேட்டுட்டு அத பௌர்ணமி பூஜை செய்யறப்போ குமாரசாமி அகத்தியர்கிட்டையும் காட்டுசாமிகள் கிட்டையும் வேண்டிக்கிறாரு. அதுவும் சரியாயிடுறதா இங்க வர மக்கள் சொல்ல நாங்க ஆச்சரியப்பட்டோம்.
ஒரு வழியா பௌர்ணமி பூஜை 2 மணி நேரத்துக்கும் மேலா நடந்து முடிஞ்சது. வந்திருந்த மக்களும் அகத்தியரை வழிபட்டு அவங்க குறைகளை நிவர்த்தி செஞ்ச திருப்தியோட இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது அதிர்ஷ்டம் என எல்லாத்துக்கும் காரணம் நம்மளை சுத்தி இருக்கிற ஒருவித நேர்மறை எண்ணங்கள் தான். இந்த நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆன்மாக்களால செயல்படுத்தப்படுது. சித்தர்களும் அந்த வகையில தான் நமக்கு உதவிட்டு வராங்க.